ஹலோ, வெல்கம் டு பாட்டுக்காரன். போன எபிசோடில் தேவா சாரோட மெலடிஸ் பற்றி பேசணும். அண்ட் ஆஸ் ப்ராமிஸ்ட் இந்த எபிசோடில் தேவா சாரோட கானா பற்றி பேச போகிறோம். ஏன்னா தேவா சார்னா என்னதான் எனக்கு ஐயோ அவரை கானான்னு மட்டும் லேபிள் பண்ணுறாங்கன்னு இருந்தாலும் கானா வந்து அவரோட ஃபோர்ட்டே தான் இருந்துச்சு. அதாவது நார்த் மெட்ராஸில் மட்டுமே பாப்புலரைஸ்டு அந்த கானா சாங்ஸை பட்டி தொட்டி எங்கெல்லாம் ஊர் பக்கம்லாம் கொண்டு போய் பாட வச்சது வந்து தேவா சார் தான். ஸோ மேஜர் கிரெடிட் அவருக்கு. அகெயின் இந்த எபிசோடில் என்னோடய ஃப்ரெண்ட் போன எபிசோடில் இருந்த சேம் அரவிந்த்ராஜ் இருக்கார், தேவா சார் கண்ணி இருக்கார் கூட. வெல்கம் அகெயின் டு த ஷோ. தேங்க்ஸ் அ லாட். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி தேவா சாருங்கும் போது நம்ம நிஜமாலே அவரை வந்து கானா இல்லாமல் அவரை பிரிக்க முடியாது. நிஜமா கண்டிப்பாக அது ஸ்டீரியோடைப் மட்டும்தான் கூடாதுன்றது என்னோடய ஒப்பீனியன். மற்றபடி கானாவில் தேவா தான் கிங்கு. கண்டிப்பாக எவர் கிரீனுக்கும் அவர் ஒருத்தர் தான் கிங்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கன்னிசம் ப்ரவுட் டு பி தட். அவருக்கு ஆக்சுவலாக கானான்றது அவருக்கு ரொம்ப இயல்பாவோ இல்லைனா அவ்வளோ சியர்ஃபுல்லாக இருந்ததுக்கு அவரோட ஏர்லி டேஸ் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. ஸோ சொல்லுங்கள் அரவிந்த், உங்களோட கோ டு கானா சாங் பை தேவா சார்னா என்ன சொல்வீங்க? இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. இந்த பாட்டு அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆனால் போன எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன், எனக்கு தேவா சார் அண்ட் கிருஷ்ணராஜ் சார் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மெலடியை விட அவங்க கானாவில் அவங்களோட லூட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா மணிவண்ணன் அண்ட் மன்சூர் அலிகான் ஃபீட் மருமகனை விஜய். ஆமாம், அது எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஜாலி பாட்டு. அது சின்ன பொண்ணு வேணாமாமா, பெரிய பொண்ணு வேணாமாமா, அத்தை மட்டும் போதும் மாமா. மன்சூர் அலிகான் வந்து அப்படியே சூப்பராக பண்ணியிருப்பாப்ல அந்த பாட்டில். தேவா சார் வாய்ஸ் மணிவண்ணன் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்டாக ஃபிட் ஆகிருக்கும். நம்ம ஒரு சாங் இந்த சாங் ஆக்சுவலாக நான் வந்து மெலடிஸில் பேசியிருக்கணும், பட் இதை சொல்லலாம். ஏன்னா மணிவண்ணன் சாருக்கும் தேவா சாருக்கும் வந்து அப்படி ஒரு பொறுத்தர். கோகுலத்தில் சீதைன்னு ஒரு படம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கோகுலத்து கண்ணா கண்ணா சீதை இவள்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். வாய்ப்பே இல்லை. அது ஆக்சுவலாக அந்த பாட்டு ஃபுல்லாக மெலடி. கார்த்திக் சார் போர்ஷனு சுலட்சுமி போர்ஷன்லாம் ஃபுல்லாக வரும். எண்டில் தான் இவர் வருவாப்பில், ஃபுல் ஸ்கோர் இவர் எடுத்துகிட்டு போவாப்பில். அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள வாய்ஸ்க்காக சொல்கிறேன், வேற லெவல், ரொம்ப ஆப்டான டெய்லர் மேட் வாய்ஸ் மணிவண்ணன் சாருக்கு. மணிவண்ணன் சார் அண்ட் தேவா சார் பற்றி சொல்லும்போது இன்னொரு முக்கியமான சாங் எனக்கு தோன்றது வந்து மனிஷா மனிஷா போல் இருப்பா மாதரி தீக்ஷித். அகைன் விஜய் நினைத்தாய் ஃபன்கியான சாங்கு. எப்படி வந்து இந்த நம்ம போன எபிசோடில் டிஸ்கஸ் பண்ண அந்த தங்க நேரத்துக்கு தான் ரொம்ப சிம்பிளான லிரிக்கு அந்த மாதிரி ஒன்று இருக்குமோ, வெறும் ஹீரோயின் பேரை வச்சு மட்டுமே பாட்டு, ஒரு ஃபுல் பாட்டு. அதுலேயும் அவர் மூச்சு வாங்குற இடம்லாம் வந்து வேற லெவல். எப்பா ஒரு பீக் அடிப்பாப்புல, ராகினியா இல்லை மோகினியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போவாப்புல. அட வனிதாவா இல்லை வினிதாவா இல்லை பானுப்பிரியாவான்னு முடிக்கும் போது ஒரு மூச்சு வாங்குவாப்புல பாருங்க. அட யாரான்னு சொல்லி தரடான்ற மாதிரி இருக்கும். சூப்பரான சாங் அது, வாய்ப்பே கிடையாது. அடுத்து எனக்கு அந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத சாங்கு மறுபடியும் மணிவண்ணன் சார் காம்பினேஷனில் அப்படின்னா ஒயிட் லகான் கோழி ஒன்று கூவுது. சூப்பரான சாங்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தேவா சாருக்கு இந்த லைலா மேலே என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. லைலா காலேஜ் இப்படி தான் சொல்லுவாப்புல அவர் எப்பயுமே. சரி, இந்த பாட்டு எடுத்துவாங்க, கல்லூரி வாசல்லையும் எடுத்துவாங்களா, அதுலேயும் அப்படி தான் வரும், லைலா காலேஜ் இப்படி தான் சொல்லுவாப்புல. எக்ஸ்ட்ரானரி சாங் அந்த ஒயிட் லகான் கோழி ஒன்று கூவுது. அதில் இத்தனைக்கும் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, அதில் வந்து எஸ்என் சுரேந்தர் சார் எல்லாருமே வேறு அவங்க டீமாகவே அந்த விஷுவலாகவே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அகைன் கௌசல்யா, விஜய் சாருக்கு நிறைய நல்ல சாங்ஸ் கானாவிலையும் பயங்கரமான பீக் கொடுத்துருக்காப்ல தேவா சார். உங்களுக்கு இதை தவிர்த்து நான் இப்போ மணிவண்ணன் சார் காம்பினேஷன் மாதிரி நம்ம ஆல்ரெடி டாப் ஸ்டார் காம்பினேஷன்லாம் பேசியிருக்கோம். உங்களுக்கு அவங்க காம்பினேஷனில் நிறையவே நல்ல சாங் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஆன் டாப் ஆஃப் த மைண்ட் ஒரு சாங்? பிடிச்ச ஆன் டாப் ஆஃப் த மைண்ட்னா வந்து டக்குன்னு ஞாபகம் வருது, கொத்தால் சவடி லேடி நீ கோயம்பேடு வாடி. அந்த அவர் பேர் ராம்கி தானே அவர் ஆக்சுவலாக, அந்த ஆர்டிஸ்ட் பேர். ஒரு சாங் டான்ஸ் மாஸ்டர் அவர் ஆக்சுவலாக. தேவா சாரோட கானாவில் ஒரு 4-5 கானாவில் நீங்கள் அவரை பார்க்கலாம். ஆக்சுவலாக அவரும் தேவா சார் காம்பினேஷனுமே நிறைய இருக்குது. கொத்தால் சாவடி ஒன்று, வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா, அதுவும் அவர் தான். எக்ஸ்ட்ராடனரியான ஒரு காம்பினேஷன் ரெண்டு பேருமே.
இவரும் அவங்க வாய்ஸை ரொம்ப உள்வாங்கி அவர் பாடும்போது நிஜமாக ரொம்ப ஆமாம், வேற லெவலில். வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா அகைன் கிருஷ்ணராஜ் சார் பாடின பாட்டு. ஆமாம், கிருஷ்ணராஜ் சார் அந்த தேவா சார் காம்பினேஷன். அதான் சொல்கிறேன், இந்த கானால ஒரு மெலடி இருக்கும்ல, ம், கானானா வெறும் பீட்ஸ் அப்படின்னு போகாமல் அவர் ஒரு மெலடி உள்ள வச்சிருப்பாங்க ஆமாம் ஆமாம். தலைவன். அந்த மாதிரி மெலடிக்கு வந்து கிருஷ்ணராஜ் சார் வாய்ஸ் வந்து அவ்வளோ எடுத்து கொடுக்கும். அந்த விஷயத்தில் அவங்க 2 பேரும் காம்பினேஷன் சூப்பரான ஒரு காம்பினேஷன் தான். ஏன்னா அதே மாதிரி அகெயின் கிருஷ்ணராஜ் சார் அண்ட் தேவா சார்னு வரும்போது விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி, அதில் தேவா கிருஷ்ணராஜ் சார் வந்து வெறும் டயலாக் தான் இருக்கும். ஆமாம், பாடினது பாடினது ஃபுல்லாக தேவா சார். ஓ அப்படியா அப்படின்ற சின்ன சின்ன வார்த்தைகள் அதுவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம எளிமையான வார்த்தைகளாக இருக்கும் ஃபுல்லாகவே. நான் இது ஆல்சோ கிருஷ்ணராஜ் சார் பற்றி அதை வந்து அவர் கான்ஷியஸாக பண்ணுறாரா, ஈவன் தேவா சார் அதை அவங்க கான்ஷியஸாக பண்ணுறாங்களா, இல்லை ஃப்ளோவாக நம்ம பேசுகிறது மாதிரி சிம்பிளாக பாடுறோன்னா இப்படி பண்ணணும், ரொம்ப மெனக்கெட்டு இல்லாமல் என்ன வருதோ அதை பாடணும், ஸோ தட் ஒரு சாமானியன் ஒரு வெளியில் இருக்கவன் பாட்டை கேட்டவொடனே அவனாலையும் பாட முடியுன்ற ஒரு விஷயம் அது கொண்டு வர்றதுக்காக பண்ணுறாங்களான்னு தெரியல. அது கேண்டிடாகவே அவங்க வந்து ரொம்ப நேச்சுரலாக பாடுறாங்க 2 பேருமே. கண்டிப்பாக. இப்போ நான் யோசிக்காமல் இப்போ லாஸ்ட்டு சாங்கு மனிஷா பேசும்போது நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பாடிட்டேன். ஆனால் அதை பற்றி எனக்கு ஃபீல் கிடையாது. அந்த பாட்டை நான் எப்படி பாடினாலும் யார் அந்த பையன் அந்த பாட்டு அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது தேவா சார் பாட்டில் மட்டும்தான், அதுவும் கானால மட்டும்தான் இது அமையும். ஏன்னா எல்லாருமே பாடலாம். நீ உனக்கு மியூசிக் தெரிஞ்சிருக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஒன்றும் தான். நீ ரசிச்சா நீ ஃபன்னாக இருக்கியா, ஃபன்னாக பாட போறியா பாடு, அந்த மாதிரி ரசிக்கணும் இருக்கியா ஒன்னாலையும் முடியும், பாடுறா தம்பி ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடவே இருந்து நம்மளை எந்தூ பண்ணுற ஒரு ஆள் அவர் அப்படின்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் தேவா சார். அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் சோகமாக இருந்தீங்கன்னா அவரோட பாட்டை கேட்டு ஜாலியாகலாம், ஜாலியாக இருந்தீங்கன்னா அவரோட பாட்டை கேட்டு இன்னும் பெருசாக ஜாலியாகலாம், சந்தோஷமா இருக்கு, என்ன வேணா பண்ணிக்கோ ஜாலியாக இரு. இதுதாங்க தேவா சார். அடுத்து அந்த மாதிரி அவர் சோகத்துக்கும் கானா வச்சுருப்பாங்க, நீ ஜாலியாக இருக்கிறதுக்கு கானா அது வேற. மீனாட்சி அண்ணங்காதல் என்ன ஆச்சு, ஆனந்த பூங்காற்றே அஜித், மீனா, ராஜசுந்தரம் மாஸ்டர் சூப்பர் கொரியோகிராஃபி அந்த சாங்கு. ஒரு இடமும் அவரும் ராஜசுந்தரம் மாஸ்டரும் வந்து ரொம்ப ரசிச்சு பண்ணியிருப்பாப்புல. அதில் பர்டிகுலராக ஒரு லைன் வரும், தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு 4 வருஷம் வீணாச்சு ஒத்துக்கமா. நான் அந்த டீன்ஸில் ஒன் சைட் லவ்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது யாராவது இப்படி வந்து அவங்களுக்கு புரிய வச்சிட மாட்டாங்களான்னு ஏங்கியிருக்கேன் இந்த பாட்டை கேட்டுலாம். தேவா சாரோட கானாவை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வரிகள் வந்து ரொம்ப புரிகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க பாடல்களாக இருக்கட்டும், ஒரு மெலடிஸில் இருக்க பாடல்களாகட்டும், எந்த பாட்டையுமே வந்து நம்ம இந்த பாட்டு புக்கெல்லாம் அப்போ கிடைக்கணும் அந்த 50 பைசாக்கு, இல்லை கேசட் கவர் இன்லே பார்த்து மனப்பாடம் பண்ண வேண்டியன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் 2 தடவை கேட்டிருந்தீங்கன்னா 3 தடவை பாடிடுவீங்க. கண்டிப்பாக அது ஒரு கிஃப்டடான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டை நான் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுலாம். நானும் நிச்சயம் மீனாட்சி கேட்டு நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிறேன். ஆனால் டக்குன்னு எனக்கு அந்த பாட்டு தேவை அப்படின்னா நான் இப்போ கூகுள் போய் லிரிக் புக் இப்போ சொல்கிறேன், கூகுள் போயிட்டு லிரிக்கில் அந்த பாட்டு டைப் பண்ணி இதோட லிரிக்ஸ் கிடைக்குமான்னு பார்த்து பாட வேண்டிய அவசியம். ஒரு 2 செகண்ட் யோசிச்சானா ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துருவாப்புல. ஏன்னா அந்த டியூனுக்கு இல்லை நம்மளே போட்டாலும் இந்த பாட்டில் இருக்குதான் போல அப்படின்னு நினச்சி போன மாதிரி அந்த லெவலுக்கு எளிமையான லிரிக்ஸ் தான் அவர்கிட்ட ஃபுல்லாகவே இருக்கும். அந்த விஷயத்தில் அடுத்து எனக்கு அவர்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கந்தன் இருக்கும் இடம் கந்த கோட்டம் இருக்கும் இடம் கந்த கோட்டம். அதில் ஒரு லைன் இருக்கும், என் தலைவன் இருக்கும் இடம் போய தோட்டம். வாய்ப்பே கிடையாதுங்க, சூப்பரான. அதான் நம்ம பேசுனது தான், எவ்வளோ நீங்கள் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி லிரிக் வைக்கிறீங்களோ அவ்வளோதான், அதை மக்கள் ரசிப்பாங்க இல்லையா. அதில் ஆக்சுவலாக விஷுவலும் எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு சின்ன வயசில் பார்த்தது தான் விஷுவல்லாம் எனக்கு. அந்த பர்டிகுலர் லைன் அப்போ ரஜினி பட போஸ்டரில் விவேக் சார் வந்து ஏதோ பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த ஷார்ட்டு, அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சாங் அது. உங்களுக்கு அடுத்து தேவா சார் இதெல்லாம் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இன்னொரு சாங் இருக்கு, குன்றத்தில் கோயிலில் கட்டி கும்மா அல்லம்மா கும்மி அடிச்சு. இந்த சாங்லாம் அவங்க பாடும்போதே சிரிச்சுக்கிட்டு ஃபன்னா. எனக்கு அதில் ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன், பேச்சுவாக்கில் கேள்விப்பட்டது தான் அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் இந்த பாடெல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2000s டைமில் இந்த பாட்டு எப்படி உருவாச்சுன்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஆக்சுவலாக யாரோ அவங்க ட்ரூப்பில் இருக்கிற ஒரு பர்சனை
அது கலாய்க்கிறதுக்கு ஆரம்பித்த ஒரு பாட்டு அப்படியே டியூனா மாதிரி அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்க ஆக்சுவலாக பேண்டர்ஸ் நிறையா இருக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரில. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எனக்கு அது ஆக்சுவலாக. அதில் ஓப்பனிங்கில் ஒரு இது வரும், சொட்ட சொட்ட சொட்டாங்கி 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 சொட்டாங்கி, அங்கேருந்து தான் சாங் ஆரம்பிச்சதுன்னாங்க. ஸோ யாரோ ஒரு பால் ஹேட்டை கலாய்க்கிறதுக்காக ஆரம்பித்த ஒரு இடம் அது அப்படியே பாட்டாக மாறி அப்படியே ரெக்கார்டிங்க்கு போய் அப்படியே சபேஷை பாட வச்ச பாடல் தான் அந்த பாடல். கோயிலை கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு. ஸோ அதான் இப்போ நம்ம அவரோட பாட்டை பற்றி பேசும்போதே நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். நம்ம யோசிக்கவே மாட்டோம், பாடிடு பிரச்சனையே கிடையாது. நான் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தேங்க்ஸ் சொல்லணும். நான் மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் எவ்வளோ ஃபேனோ எனக்கு தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு என்னை நீ பர்டிகுலராக இதுக்கு கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை கண்டிப்பாக கூப்பிட்டு தான். ஏன்னா தேவா சார், ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நான் இதை எக்ஸாகரேட் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச தேவா சார் ஃபேன் #கண்ணி வந்து நீ மட்டும்தான், வேற யாரும் இல்லை. இல்லை சமீபத்தில் நான் 2-3 பேர் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்களே தவிர ஒரு ஃபேனாக தேவா சாருக்கு நான் பார்த்தது இல்லை. மேபி இருப்பாங்க, என்னோட சர்க்கிளில் இல்லைன்னு தான் நான் சொல்லணும். என் சர்க்கிளையும் நான் ஒருத்தம் தான். ஸோ அதை தவிர்த்து ரீசெண்டாக கேம் அக்ராஸ் அ பர்சன். ஸோ அதுக்கப்புறம் பெருசாக நான் யாரையுமே நானுமே கேள்விப்பட்டதில்லை. பட் கம்மிங் பேக் டு த டாபிக், நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஆமாம். ஸோ அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னா இது வந்து வந்தேன் நம்ம போன இதுலேயே டிஸ்கஸ் பண்ணோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கானா கிடையாது, பட் ஒரு எமோஷ்னலான சாங்கு, ஒரு பெப்பினஸ் இருக்கும் அதில். மீசக்கார நண்பா நண்பா உனக்கு பாசம் அதிகண்டா, ரோசா அதிகண்டா, அதிலும் பாசம் அதிகண்டா, அப்படி ஒரு லைன் இருக்கும். பயங்கர எமோஷனலான பயங்கர எமோஷனல். படத்தில் 2 பேர் இறந்தோடனே நான் சின்ன வயசில் அழுதுருக்கேன். எங்கள் எல்லாருமே தான் அழுத்திருப்போம். அதுலேயும் அந்த கை அவர் மேலேயே வச்சு இறந்துருப்பாரு. அதுலேயும் ஒரு பர்டிகுலராக சரணன்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி ஹையில் போய் வரும் அந்த பாட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் சரணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையில் போயிட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு இறங்குவாப்பில். அந்த இடம் எனக்கு வந்து அப்படியே ரொம்ப அப்படியே பர்சனலாக அடிக்கும். அந்த ஆத்தங்காரைய கேட்டுப்பாரு, அந்த ஹை முடிச்சுட்டு அப்படியே இறங்குவாப்பில். அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்ணம் போட்டு கிணத்துல குதிச்ச நினைவுகள் மலருது, மனசுக்குள் குளிருது, கம்பங்கூழ குடிச்சிட்டு தானே உதடுகள் துடிக்குது, மீசையும் தடுக்குது. வேற லெவலில் அந்த 2 லைன் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். எனக்கு தேவா தான். நம்ம நிறையா என்ன தான் பேசினாலும் சரி, ஒரு சில சாங்கில் நான் அப்படியே லாஸ்ட் ஆகிடுவேன். அந்த மாதிரி ஒரு சாங்கில் வந்து இதுவும் ரொம்ப முக்கியமான சாங்கு. எனக்கெல்லாம் அதோட சேட் வெர்ஷனும் இருக்குது, அதை நான் பெருசாக கேட்க மாட்டேன். எனக்கு இந்த வெர்ஷன் வந்து ஒரு மாதிரி என்னை என்தூ பண்ணிவிடும். நிஜமாலே நமக்கு அவ்வளோ க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த லெவலுக்கு நமக்கு எனக்கு வில்லேஜில் ஃப்ரெண்ட்ஸுன்றது கிடையாது. அதனால் இந்த லிரிக்கோட நான் கனெக்ட் பண்ணிக்க முடியாது. பட் அந்த எமோஷனோட கனெக்ட் ஆகிக்கலாம். அதுதான் தேவா சார். எனக்கு இந்த பாட்டு இந்த சைல்ட்ஹுட்டில் ரொம்ப கனெக்டான பாட்டு. இதே மாதிரி உங்களுக்கு தேவாவோட ஒரு பாட்டு சின்ன வயசில் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பாட்டை மிஞ்சின ஒரு பாட்டு கிடையாது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த பாட்டு இருக்குது, எப்பா 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 ஏழையின் சிரிப்பில்லை. போன எபிசோடில் வந்து கருப்பாய் பற்றி பேசணும். பட் எப்பா 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 வந்து சொன்ன மாதிரியே லெஃப்ட் ரைட் சென்டர் எல்லா பக்கமும் ஒழிச்ச பாடல் அது. ஆமாம், கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் பயங்கரமான ஹிட்டு. பிரபுதேவா சார் வேறு லெவலு. அதுலேயும் நம்ம முன்னாடி பேசினது தான், ஹியூமர்னா தேவா தான். ஆமாம், ஓம் பணம் பணம் ஏன் பணம் பணம் ஏன் பணம் ஓம் பணம் ஹை, அந்த எபிசோடு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, இந்த எபிசோடில் நான் கொஞ்சம் பாடிட்டு தான் இருக்க போகிறேன். ஏன்னா இது தேவா, அதனால அதுவும் தேவா கானா. ஸோ யார் வேணால் பாடலாம். தேவா கொடுத்த ஊந்துதல்னால, சப்போர்ட்னால வேற எந்த எபிசோட்னாலும் நான் அதை செஞ்சுருக்க மாட்டேன். சரி, இதுங்கும் போது ஐ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ் அண்ட் யூ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ். நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதில் சாய்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் கேட்டுருங்க. அடுத்து எனக்கு உங்களுக்கு அந்த பாட்டு எனக்கு ஓகே. அடுத்து எனக்கு மறுபடியும் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நட்புக்காக சொன்னேன். இப்போ அப்படியே சிட்டி சைடுக்கு வருவோம். ஈஸ்வரா மண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது உன்னால் ஈஸ்வரா. உதித் நாராயண் வந்து எல்லாருக்குமே வந்து காதல் பிசாசையிலேருந்து தெரிய வர்றது வழக்கம். ஆனால் அதுக்கு முன்னாடியே தலைவன் வந்து ஈஸ்வராவும் சரி,
அதே மாதிரி சலாம் குலாமும் சரி, சலாம் குலாமு கண்ணம்மா கண்ணம்மா மீனு வாங்க போலாமா, அந்த பாட்டு சரி. அது சரி வேற லெவல் தான் அது. இந்த 3 பாட்டுமே பார்த்தீங்கன்னா, சாரி, சலாம் குலாமும் வந்து சுக்விந்தர் சிங் நினைக்கிறேன். ஓ, ஆமாம், கண்ணம்மா கண்ணம்மாவும் இதுவும் வந்து இவர் நம்ம உதித் நாராயண் சார். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஈஸ்வரா வேற லெவல் சாங். அதுவும் அந்த பாட்டுக்கும் நான் சின்ன வயசுல ஆனுவல் டேல டான்ஸ் ஆடியிருக்கேன். பயங்கரங்க. நீங்கள் நான் மிகப்பெரிய கலைக்கு சேவையாற்ற தான் பிறந்திருக்கேன். கண்டிப்பாக நான் தேவாசாரை பொறுத்த வரைக்கும் ரூம்குள்ளே மட்டும்தான், யாரும் பார்க்காத பொழுது ஆடிப்போம், அவ்வளோதான் நான். ஸோ அது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது தேவா கானா ஆன் டாப் ஆஃப் மைண்ட் அப்படின்னு இருக்கிறதுனா? கண்டிப்பாக இந்த சாங்கை சொல்லி ஆகணும். சலாம் குலாமு, சுக்விந்தர் சிங். சுக்விந்தர் சிங். சலாம் குலாமு வந்து அது என்ன ரேஜ்னே தெரியாது, அது அந்த சாங் அப்படி ஒரு ஹிட்டு, வேற லெவல். அதுக்கும் 2 வெர்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஒன்று நவீன் பாடியிருப்பாரு, ஒன்று சுக்விந்தர் சிங் பாடியிருப்பாப்ல. ஓகே, எனக்கு அது சரியா தெரியல. ஆனால் அந்த பாட்டு பயங்கர ரிப்ரைஸ் வெர்ஷன்லாம் Reprise தலைவா அப்பயே பண்ணியிருக்காப்புல. ஸோ சலாம் குலாமும் அதுவுமே ஆக்சுவலாக ரொம்ப லிரிக்காகவே நான் அந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஸ்டில் ஐ டூ ரிமெம்பர் பல்லவிலாம் எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஃபுல்லாகவே ஞாபகம் இருக்குது அவன்ட்ட இதுலேயே. ஸோ அதுதான் அவற்றுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த கானா ஆக்சுவலாக நான் இதை பற்றி பேசியே ஆனோம். இது நான் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போலன்னு ஒரு சாங் இருக்குது. கனல் கண்ணன் மாஸ்டர் வருவாப்பில். குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல சாயங்கால வேலை கொண்டு வந்தாலே ஓ, வேற லெவல் ஜாலியான பாட்டு. சபேஷ் பாடியிருப்பாப்புல, தேவாவும் பாடியிருப்பாப்புல. சூப்பராக இருக்கும். அதில் ஒரு லைன் வரும் ஆக்சுவலாக, வேளச்சேரி சரக்கு அடிச்சா பாண்டிச்சேரி தெரியுதாடான்னு பாடியிருப்பாப்புல. நிஜமா வாய்ப்பே கிடையாது. ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு எவ்வளோ ஒரு எக்ஸ்பிரஷன். 2 லைன் தான், ரொம்ப சிம்பிள். நான் அவ்வளோ ஜாலியில் இருக்கிறேன், எனக்கு பாண்டிச்சேரியே தெரியுது சென்னையில் சரக்கச்சாலும் அப்படின்னு. வாய்ப்பே இல்லாத ஒரு கம்போசிஷன் தான் அதெல்லாம். சூப்பர், சபா ஜாலியாக அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஆல்சோ உதித் நாராயணன் அண்ட் தேவா சார் பற்றி சொன்னப்போ நம்ம கண்ணம்மா சொன்னோம். கண்ணம்மா சாங் வந்து என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ். நான் எப்போது ரொம்ப லோவாக இருந்தேன்னா, லவ் ஃபெயிலியர் சாங்லாம் அடிபட்டு சரி போதும், சோகமாக இருந்தது போகிற கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணால் நான் போகிற சாங் வந்து கண்ணம்மா கண்ணம்மா. உதித் நாராயணனை வந்து நிறைய பேர் கலாய்ப்பாங்க, அவர் தமிழ் சரியாக உச்சரிக்க மாட்டார், லகரம்லாம் கொள்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் அவர். நீங்கள் வந்து ஆர்ட்டை வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணக்கூடாது. சொல்லப்போனால் சில விஷயம் அப்படி இருக்குது, நீ கேட்டு நிறைய பேர் அதை ரசிக்கிறாங்கன்னா அது நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றனால அது கெட்ட விஷயமா மாறிடாது. ஸோ அதை மைண்டை வச்சுக்கணும். கண்டிப்பாக. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு நார்த் இந்தியன் சிங்கர், அவருக்கு இங்கே டைலாக் அவருக்கு வர்ற பெஸ்ட்டாக அதை அவர் பண்ணுறாரு. எனக்கு உதித் நாராயண் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் இன்டர்வியூலலாம் ஒரு ஹே அப்படின்னு அதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு ஆக்சுவலாக உதித் நாராயண் சார் வந்து நான் அவரோட வாய்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக அவர் எப்படி இருப்பாருன்றது வந்து கான்ட்ராஸ்டாக இருப்பார் மனுஷன். நிஜமா நான் ஒரு ஒரு நான் காலேஜ் படிக்கும் போது தான் ஆக்சுவலாக உதித் நாராயண் ஸ்டேஜில் பாடுறதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு ட்ரை பண்ணி கூகுளில் சர்ச் பண்ண டைம் அது. காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் இவரா அதை பண்ணாப்புல அப்படின்ற மாதிரி இருந்தது. நிஜமாவே என்னங்க கொஞ்சதாப்புல எங்கள் ஆளு, நான் ரொம்ப சின்ன பையனாக இருப்பாருன்னு நினச்சிறேன். எனக்கு அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டாப்புல மைண்டில். எனக்கு அது குரலை கேட்டு இவங்க எப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகல. ஆமாம், அந்த பாட்டுலாம் 2000s வந்துச்சுல அப்படின்றது எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகல. அவர் பாடும்போது சின்ன பையனாக தான் இருந்திருப்பாப்புல. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு எவர் யூத்தாக இருந்திருப்பாப்புலன்ற ஒரு மாதிரி மைண்டில் இருந்துட்டேன் போல். நான் அவரை பார்க்கும்போது என்னங்க இவ்வளோ வயசானவராக இருக்காரு, நான் ரொம்ப சின்ன பையனாக இருப்பாருன்னு நினச்சேனே அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் நான். எனக்கு உதித்தனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப ஜாலியான ஆள். ஆல்சோ கண்ணம்மா கண்ணம்மாவில் எனக்கு ஒரு விஷயத்த நான் கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு லைன் வரும், குறும்பாட்டா நான் இருந்தேன் உப்பு கண்டம் போட்டுட்டியே அப்படின்னு பாடியிருப்பாரு. வேற லெவல். அது அனுராதா ஸ்ரீராம் வாழ மீன் நான் இருந்தேன். வேற லெவலுங்க. அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. அதான் சொல்கிறேன்ல, ரொம்ப என்ஜாய் பண்ணி உதித் நாராயண் சாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக கன்ஃபார்மாக லாங்குவேஜ் புள்ளனாலும் கண்டிப்பாக கேட்டிருப்பாரு, இது என்ன இப்படி பண்ணணும் அது எல்லாமே கேட்டிருப்பாப்புல. இன்னொரு விஷயம், அவர் மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்ட்ட வேணால் டைலக்டை பற்றி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம், லைக் ரொம்ப ஸ்டூடியஸாக பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே நிஜமாலே தேவா சார் வந்து இதை ஃபன்னாக தான் எடுத்துகிட்டு பண்ணியிருப்பாப்புல. கன்ஃபார்மாக எனக்கு அதுதான் ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் கண்ணம்மா கண்ணம்மாலாம் கேட்கும் போது வந்து நிஜமாலே தான் இப்போ
லைசன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ ஜாலியாக்க முடியும் பாடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியாக்குறீங்களோ சாங்கை அவ்வளோக்கு அவ்வளோ ஜாலியாக்குங்கன்ற மாதிரி தான் இது. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, கானாலேயே ஒரு சிறந்த கானா அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு நீங்கள் ஒரிஜினல்லாம் நிறையா இருக்குன்னுலாம் சொன்னாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, சலோமியா. சலோமியா சையோனி என்னந்து எது வேணால் பேசலாம். ஆனால் அந்த பாட்டு வந்து அந்த இடம் சுண்ட கஞ்சி சோறுடா. கானால எனக்கு தெரிஞ்ச அவர் பேஸ் கிட்டாரை வந்து சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாரு. நீங்கள் பாடின அதே வழி தான், சுண்ட கஞ்சி சோறுடா. அதில் வந்து ஒரு பேஸ் லைன் வரும், செம்மையா இருக்கும். வாழ மீனு காலுடா வர்ற ஸ்டைல பாருடா. அதில் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாளாக டவுட், அது எனக்கு எப்பயும் தெரில. அதோட கோரஸ் வந்து ஹரிஷ் ராகவேந்திரா நான் நினைக்கிறேன். அப்படியா? நீங்கள் கேட்டு பாருங்கள். எனக்கு அந்த சாங்கு கேட்கும் போதெல்லாம் அந்த திருது 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 அந்த போர்ஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு ஏதோ அது ஹரிஷ் ராகவேந்திரா தான் பாடியிருக்கணுமோன்றது எனக்கு அப்போலேருந்தே டவுட்டு. ஹரிஷ் ராகவேந்திரா ஃபேமஸ் ஆனதுலேருந்து இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனேன்றது வந்து எனக்கு இடிச்சுக்கிட்டே இருக்கும். நான் என்னைக்காவது ஒரு நாள் நேரில் கேட்டுருணும்னு நினைக்கிறேன், இது ஹரிஷ் ராகவேந்திரா சார் தான் பாடினாரா அப்படின்றது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னா, எனக்கு இந்த ஆல்பமே பிடிக்கும். இதில் நிறையா கானா இருக்குது இந்த ஆல்பமில். சாக்லேட் அப்படின்ற ஒரு ஆல்பம், வீட்டில் செஞ்ச வடகிரி கொக்கு கிரி 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 வீட்டில் செஞ்ச வடகிரி, வேறு லெவல் பாட்டு. அந்த பாட்டு அந்த ஆல்பம் பற்றி சொல்லும்போது மலை 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 வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. தெய்வ குத்தம் ஆகிடும். தெலுங்குலேயும் அந்த பாட்டு பெரிய ஹிட்டு, தமிழ்லேயும் பெரிய ஹிட்டு. வாய்ப்பே இல்லாத ஒரு சாகுதான் அது. எனக்கு தெரிஞ்ச அந்த காலேஜ் கல்ச்சரல்ஸ் ஸ்கூல்ல எல்லாத்துலயுமே அந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிப்பாங்க அந்த வருஷத்துல. அதான் சொல்றேன், இப்போ அந்த வைரல் நம்ம இப்போ சொல்றோம்ல, அப்ப எந்த சோஷியல் மீடியாவும் இல்லாம ஒரு பாட்டு வைரல் அப்படின்னா மலை மலை. 2 சாங்கோட விஷுவலுமே வந்து ரொம்ப ஃபங்கியா இருக்கும். ஃபுல் ஃபங்க். மலை மேலேயாவது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல இருக்கு அப்படின்னு விட்டலாம். பட் இதெல்லாம் வந்து ஒரு காலேஜ் கல்ச்சரல்ஸ்லேயே தான் இந்த பாட்டு நடக்கும். காலேஜ் கல்ச்சுரல்ஸ் கட் பண்ணால் வேற இடத்துக்கு ட்ராவல் ஆகுங்க. முரளி சார்லாம் பாடியிருப்பாரு, நடுவில் செண்பகமேலாம் வரும். செண்பகமே அது முரளி சார் பண்ணது, வேற லெவலில் இருக்கும். பால் 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 பிரிச்சிருப்பாங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பாடியிருப்பாங்க. சபேஷ் சார் தான் மெயின் வாய்ஸ் அதில். சபேஷ் சார் ஃபீமேல் வாய்ஸ் ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. மகாலட்சுமி ஐயர் அண்ட் மாதங்கியும் ஆக்சுவலாக 2-3 பாட்டு பாடியிருக்காங்க தேவா சார்கிட்ட. அவங்களும் ஒரு நல்ல சிங்கர், நம்ம ஒரு பஞ்சான வாய்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட. வேற ஆல்பமே சூப்பர் தான் அது. அகைன் நம்ம சொன்ன மாதிரி கடோர் கச்சான்னு ஒரு பாட்டு இருக்கும். கடோர் கச்சா. இதில் இன்னொரு பாட்டு இருக்கும் கடோர் கச்சா. இல்லை அப்போ நீ சொல்கிறது இந்த பாட்டு துரியோதனா அந்த பாட்டு, அதுவும் செமையா. அந்த பாட்டுலாம் சின்ன வயசுல பார்க்க விடலைங்க. நிறைய பாட்டு நம்ம பார்க்க விடல, ஆனால் இதெல்லாம் தேடி பார்த்துருக்கோம், இல்லை கேட்டிருக்கோம். சரி விடுங்க, அது வேற டாபிக், அது வேற டிபார்ட்மெண்ட். அடுத்து இந்த சாங் வந்து எனக்கு இது நிறைய பேர் கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அகைன் இது நான் நிறைய பேர் ஏன் இதை நான் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, தேவாவோட கானா அப்படின்னாலே ரொம்ப பாப்புலரான சாங் லைக் ஆண்டாளு இந்த மாதிரி தான் எல்லாருமே கேட்குறது. ஆண்டாளு, கொத்தால் சாவடி லேடி, இதெல்லாம் தான் எல்லாருமே கேட்குற பாடல்கள். எனக்கு இது மறுபடியும் இந்த கானாவில் ஒரு மெலடி அப்படின்றது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்றதுனால எனக்கு இது இன்னொரு பர்சனல் ஃபேவரட். நினைவிருக்கும் வரை. அதில் உங்கள் ஃபேவரட் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் என் ஃபேவரட்டுக்கு வரேன். என்னோட ஃபேவரட்னா கோட் ட்ராக் தான். காத்தடிக்குது தான் வாய்ப்பே இல்லாத ட்ராக் தான். அதில் வந்துட்டு அவ்வளோ எளிமையாக ஒருத்தவங்களோட நிலைமையை பற்றி பேசுகிறதோ அது கானா நம்ம கடந்து போயிடவே முடியாது. அதில் ஒரு லைன் இருக்கும், பாவம் வந்த வயிற்றுக்கு பசிக்க சொல்லி தந்ததாரு ஒரு லைன் இருக்கும். எனக்கு அந்த லைன் சின்ன வயசுலேருந்து கேட்கும்போது ரொம்ப ஹாண்டிங்காக இருக்கும். நிஜமாலே நீங்கள் அது ஒரு கானான அந்த பாட்டை கடந்துடவே முடியாது. ஆமாம், அதாவது ஒரு ரிச் அண்ட் புவர் ஒரே ஏரியாவில் இருக்காங்க, அது அந்த சைடு வேற இந்த சைடு வேற அப்படின்றத வந்து அகெயின் தேவா சுபாஷ் காம்பினேஷன் அந்த படம் வேற லெவல் சாங். அது எனக்கு தெரிஞ்சு கோட் ஆஃப் கானானா அந்த ட்ராக் தான், அது ஷுவர், அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அதனால யூ வின் திஸ் பேட்டில். ஆனால் எனக்கு அதே படத்தில் இன்னொரு பாட்டு ரொம்ப பிடிக்கும், பாப்புலரான பாட்டை சொல்லிடுறேன். திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, அகைன் கிருஷ்ணராஜ் சார் இருப்பார் அந்த பாட்டு. வாய்ப்பே கிடையாது. கொரியோகிராஃபிலேருந்து எல்லாமே செம்ம ஜாலியான இது பாட்டு. ஸ்டார்டிங்ல இருந்து ஜானி ஆஹா சந்தியா ஜானி சந்தியா ஜானி ஆஹா ஓஹோ, அதுல இருந்து அந்த பொண்ணோட கார் என்ன, வயசு என்ன, இது என்ன கார், வசதி என்னன்னு போயிட்டு இருக்கும்.
செம்ம இது. அதில் ஆரம்பித்து அந்த பீட்டில் இருந்து டுவர்ட்ஸ் எண்டு அது அவரை தண்ணியில் போடும் போது அவரோட ரிப்ளை ஒன்று இருக்கும். ஃபுல் சூப்பரான பாட்டு. இந்த 2 தான் ஆக்சுவலாக அந்த படத்தில் ரொம்ப ஹிட்டான பாடல். இதை தவிர்த்து ஒரு சின்ன பிட் சாங் இருக்குது ஒரு 2 நிமிஷத்துக்கு. கிருஷ்ணராஜ் சார் பாடியிருப்பார். ஆயா ஒன்றுன்னு ஒரு பாட்டு. ஆயா ஒன்று அடம்பிடிக்குது சூப்பராக இருக்கும். அதில் ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது பிரபுதேவோட பீச்சில் இருந்து ஆரம்பிக்கும். டும் 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 டக்கும் அப்படி தான் ஆரம்பிப்பாப்புல. விவேக் வரக்கு ஒரு கமெண்ட் கொடுப்பாப்புல, அதில் மூலமாக பிறக்க வேண்டியவன் மனுஷனாக பிறந்துட்டான் அப்படின்னு. அதான் ஆக்ட்ரஸ்ஸு அது எல்லாமே சேர்ந்து ஒரு என்ஜாய் பண்ண ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. இதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக தேவாவோட அல்டிமேட் பெஸ்ட் இன் கானா, நீங்கள் சொன்னது காத்தடிக்குது ஃபார் ஷுர், அதுதான் அல்டிமேட் பெஸ்ட். எனக்கு தேவா வாய்ஸில் அல்டிமேட் பெஸ்ட்டுன்னு எனக்கு பிடிச்சது வந்து கவலைப்படாதே சகோதரா. எங்கள் அம்மா கருமாறி காத்து நிப்பா காதலை தான் சேர்த்து வைப்பா கவலைப்படாதே சகோதரா. அவர் எம்மான்னு போகும்போது அப்பா நமக்கு கூட இருந்து யாரோ ஒருத்தர் அட்வைஸ் சொல்கிற மாதிரியே இருக்குங்க அந்த பாட்டு. அவர் ஃபீல் பண்ணி பாடுவாருங்க. அவர் பாடுறதெல்லாம் கேட்டோன்னா நான் அதில் ஒரு ஆட்டோக்காரராக இருப்பார். ஸோ அதனால நான் எத்தனை காதலை பார்த்துட்டேன், ஆனால் உன் காதல்லாம் தனித்துவமானது சகோதரான்னு சொல்கிற இடம்லாம் வந்து ஐயோ அப்படியே அவர் அந்த சகோதரான்னு சொல்கிற இடம்லாம் வந்து நிஜமாலே எனக்கு ஒரு சகோதரன் நான் வந்து பாடின ஒரு ஃபீல் தான் இருக்கும். வாய்ப்பே கிடையாது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் தேவா சாரோட அல்டிமேட் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லணும்னா நான் அந்த பாட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடல் தேவா சார் பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். இதை தவிர்த்து நம்ம மற்ற மேக்ஸிமமாக என்னென்ன பாட்டு இருக்கோ எல்லாமே கவர் பண்ணிட்டோம் தான் நினைக்கிறேன். எனக்கு கானாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பாட்டு மிஸ் பண்ணிருப்போம் ஆப்வியஸ்லி. ஏன்னா எனக்குமே ரொம்ப ஃபேமஸான பாடல் எடுத்து பாடணுன்றது பேசணும் இல்லை அதை பற்றி இது பண்ணுன்றது. சில பாடுகள் இந்த ஆயா ஒன்று இந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய பேருக்கு கேட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும். குளிக்க வச்ச கொக்கோ கோலா போல் நான் ரீசெண்டாக அனுப்பிச்சும் போது யாரோ இந்த பாட்டு இப்படி ஒரு பாட்டு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அது ஹிட்டு பாட்டு தான், இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டு கொக்கிரிக்கிரிக்கிரியே வந்து நான் இப்போ ஒருத்தவங்களுக்கு போட்டு காமிச்சு இப்படி ஒரு பாட்டு இருக்கான்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க, அப்புறம் மறந்துருப்பாங்க, தெரியாது அவ்வளோ. அந்த சாங் எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகாது. நம்ம போன எபிசோடில் பேசின டாபிக் தான், கடந்து வந்திருப்போம். அதுக்கப்புறம் திருப்பி நான் அதை தேடி போய் அந்த பாட்டை கேட்கணுன்ற அவசியம் ஏற்பட்டிருக்காது. டிவிலையும் அது பெருசாக டெலிகாஸ்ட் இருக்காது. இப்போ இருக்கிற கண்டெம்பரரிக்கு மாறி இருப்பாங்க. நீங்கள் ஷோவாக எடுத்தாலுமே நீங்கள் ரஹ்மேனியான்னு ஒரு ஷோ இருக்குது, ராஜா சாருக்குன்னு ஒரு ஷோ இருக்குது, தேவாக்குன்னு ஒன்று கிடையாது. அதை யாராவது பண்ணுங்க. அதனால தான் நீ தேவா சார் டாப்பிக்கு ஒரு பாட்காஸ்ட் அப்படின்னோடனே தெய்வமே என் குமுறல்கள்லாம் வந்து சொல்கிற தெய்வமே அப்படின்னு உடனே கிளம்பி வந்துட்டேன். ஸோ கானாவை பற்றி பேசும்போது இது ஒரு முக்கியமான சாங் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இது வந்து நான் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது வீட்டு வாசலில் அப்போது அந்த பூம் பாக்ஸை தூக்கி வெளில வச்சுட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி, எங்கள் வீட்டை சுற்றி ஆக்சுவலாக முன்னாடி வீடே கிடையாது, ஆனால் தூரத்தில் ஒரு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி இன்னொரு வீடு இருக்குது. அந்த ஆண்டி பார்த்துட்டு இவன் ஏன் கிறுக்கு பையன் மாதிரி ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்த பாடல் இது. பகவதி படத்தில் கொக்கோ கோலா ப்ரௌனு கலர்டா, மிஸ் பண்ணவே முடியாது. அது நிஜமா அதில் வடிவேல் சாரும் எக்ஸ்ட்ரா சாங்கை தவிர அந்த சாங்கை விஷுவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட மெனக்கெடல் வந்து பெரிய மெனக்கெடல். கண்டிப்பாக விஷுவல் அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கும், சாங்குக்குள்ளே ஒரு கதை இருக்கும். கண்டிப்பாக அதில் அந்த டைலாக் போர்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை புடவை என்ன பார்க்குது மச்சி 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 கூட இருந்தோம் என்ன பார்க்குது மச்சி 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 எக்ஸ்ட்ராடனரியான சாங் தான். அதில் வடிவேல் சாரும் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுறாங்க, பயங்கரமாக அந்த வரவா அப்படின்ற கேட்குறடெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. அவர் பாடின போர்ஷனுமே அது சாம இருக்கு. அதே படத்தில் ஆக்சுவலாக இவர் நம்ம தலை உதித் அல்லு அல்லு தள்ளு தள்ளு அதுவுமே ஒரு செம்ம ஜாலியோ ஜிம்கான சாங் தான். அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஃபுல் ஃபண்டு. இவங்க 2 பேர் காம்பினேஷன் நமக்கு முன்னாடியே பேசுனது தான். விஜய் சாரும் தேவா சாரும் சேரும் போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மேட்சிங் நடந்தணும்னு நினைக்கிறேன். இது இல்லை இவர் படத்துக்காக டான்ஸ் நம்பர்ஸ்னால் இன்னும் கொஞ்சம்
இது பண்ணணும். ஒரு கான்சென்ட்ரேட்டிவாக பண்ணணுன்ற அவர் பண்ணுறாரு இல்லையான்னு தெரில. ஏன்னா அந்த ஆல்பம் பார்த்தீங்கன்னாலே கை வைக்கிறா, அது எல்லாமே அது ஒரு ஆல்பமாகவே சார்ட் பஸ்டர். ஒரு ட்ரிவியா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, அந்த படத்தில் வர ஜூலை மலர்களே மட்டும் ஸ்ரீகாந்த் தேவா, எங்கள் அண்ணன் ஸ்ரீகாந்த் தேவா பண்ணது. ஸ்ரீகாந்த் தேவா கம்போஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சாங், ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் சாங், பட் அன்கிரெடிட்டட் ஒர்க். அன்கிரெடிட்டட். ஆனால் நிறைய இடத்துல தேவாசரே சொல்லியிருக்காரு அந்த பாட்டு ஸ்ரீகாந்த் பண்ணது இல்லை, ஸ்ரீகாந்தும் சொல்லியிருக்காரு அந்த பாட்டு நான் பண்ணேன் அப்படின்னு. ஸோ அதனால் இது அவுட் ஆஃப் டாபிக் இல்லை, டாபிக்குள்ளே தான். எனக்கு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா லைக் பாட்டு போட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆனது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அப்படி எனக்கு அப்படி பர்சனலாக பார்த்தோன்னா நான் ஃபஸ்ட்டு இதுதான் எனக்கு வெரி ஃபர்ஸ்ட் சாங் தேவாவை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். கானா இதில் அண்ணா நகர் ஆண்டாள், அண்ணா நகர் ஆண்டாள், ஐநாவரம் கோபால், ஐசிஎஃப்ல எடுக்கிறான்டா தண்டாள், அது நம்மால் வேணாண்டா கோபால், சபேஷ் சார் சூப்பர். அதுலேயும் அந்த ஜின்ஜினுக்கா ஜின்ஜினுக்கா ஜினுக்குதா 2-3 வருஷம் இருக்கும். ஆனால் லிரிக் பாரு அப்படியே ஃப்ளோவில் வரும் அந்த ஜின்ஜினுக்கு அர்ஜுனுக்கு தான் அந்த இது. அதுக்கப்புறம் அங்கே இதில் இன்னொரு யோசிச்சா லிரிக் டக்கு டக்குன்னு வந்துட்டே தான் இருக்கும். இப்படி ஒரு கானா இருக்குல்ல, லைக் ஃபுல் ஃபன்னு, அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல. ஆனால் அதே ஃபோக்கில் இது கானான்னு சொல்ல முடியாது இந்த பாட்டை, பட் இது ஒரு ஃபோக் நம்பர். இந்த ஃபோக் நம்பர் வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு மெசேஜ் ஒரு சாங்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சாங்கு. பொற்காலம் படத்துலேருந்து ஊனம் ஊனம் ஊனமில் இங்கே ஊனம் யாருங்கோ, நிஜமாலே அந்த பாட்டை கேட்கும் போது தான் என்ன சொல்கிறது, அந்த சாங்கில் வடிவேல் வேறு ஃபீச்சர் ஆகிருப்பாங்க, அந்த விஷுவல் பார்க்க ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருக்கும். ஆமாம் கண்டிப்பாக. அதுவும் அதுக்கப்புறம் நடக்கிற சீக்வன்சஸ்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். சேரன் தேவா சார் காம்பினேஷன்ஸ் வந்து நிஜமாலே சூப்பர். பாரதி கண்ணம்மா, வெற்றி கொடிக்கட்டு, பொற்காலம். வெற்றி கொடிக்கட்டில் இன்னொரு வடிவேல் சார் ஒரு பாட்டு பாடியிருப்பார், தேவா சார் தான் பாடியிருப்பாரு. சாரி, சிரிப்பு வருது சித்தப்பா, அதுவும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பாடு, சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான சாங்கு, இதுவும் ஆனந்த பூங்காற்றி தான் நினைக்கிறேன், உதயம் தேட்டரில் என் இதயத்தை தொலைச்சேன். ஆமாம், இதை நம்ம மெலடிஸில் டிஸ்கஸ் பண்ணோம் ஆனந்த பூங்காற்றியை பற்றி. உதயம் தேட்டரில் என் இதயத்தை தொலைச்சேன், அதை தேவி தேட்டரில் தேடி அலைஞ்சேன், சபேஷ் அகைன். எப்படி மெலடிக்கு வந்து எப்படி ஹரிஹரனோ கானாக்கு சபேஷ். ஆமாம், ஏன்னா அந்த வாய்ஸில் அப்படி ஒரு கணீர்னஸ் இருக்கும். அதே மாதிரி அவர் ஒரு என்ஜாய் பண்ணி பாடுவார். ஆமாம், அது வந்து அப்படியே ரசித்து பாடுற ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஏன்னா அதே கானாவில் கொஞ்சம் மெலடியஸ் இருந்ததுன்னா அதில் அக்கம்பனிக்கு கிருஷ்ணராஜ் சாரியை வச்சுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா ஓ லில்லி ஓ லில்லி ஓ லில்லி ஓ லில்லி ஓ லில்லியே, இந்த படமும் நம்ம இதில் மெலடிஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ஊட்டி அந்த படம் பேர். அதில் வர்ற ஒரு பாட்டு சபேஷ் சாரும் கிருஷ்ணராஜ் சாரும் பாடியிருப்பாங்க, எக்ஸ்ட்ராடரியாக இருக்கும், செம்ம ஜாலியான ஒரு பாடல். அதுக்கப்புறம் இன்னொரு பெப்பியான ஒரு கானா சாங் வந்து கந்தசாமி ராமசாமி பொம்மல் சம்பந்தம்ல இருந்து, கல்யாணம் கட்டிக்கு நாங்கோ காசு எல்லாம் தீந்து போய், அதான் லைனில் வந்துகிட்டே இருக்கும், யோசிக்கவே தேவையில்ல, அப்படியே மெமரைஸ்டான ஒரு சாங் தான். அதுவும் எக்ஸ்ட்ராடனரியாக பாடியிருப்பார் கமல் சார், வாய்ப்பே கிடையாது. அது அந்த ஸ்லாங் அவர் இது யூஸ் பண்ணதாகட்டும், அது விஷுவலைஸ் பண்ண விதமாகட்டும், அது ரொம்ப காமிக்கலாக இருக்கும். அதுலேயும் அந்த நடுவில் வர பிட்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். எக்ஸ்ட்ராடரியான ஒரு சாங் அது, ஃபுல் ஜாலி தான் அது. எனக்கு இப்போ ஆக்டர் பாடின பாட்டுன்னு எனக்கு இன்னொரு பாட்டு ஒன்று ஞாபகம், இப்போ கமல் சார் பாடினதுன்ற வந்து சொன்னதுனால. அடுத்து வடிவேல் சார் தேவா சாருக்காக பாடின ஒரு பாட்டு, வாடி பொட்ட புள்ள பொலியே என் வாலிபத்தை நோக அடிச்ச கிளியே. இது எல்லாருமே நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆப்வியஸாக, இதை நீங்கள் கம்ம கிராஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த பாட்டை. என்ன சொல்கிறது, இது இருக்கிற கருத்துக்கள் அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்லுங்க, இது பாட்டா எங்களுக்கு ரொம்பலாம் ஆராயக்கூடாது, பாட்டா கேட்டால் ஜாலியாக இருக்கா ஃபன்னாக இருக்கா அவ்வளோதான், அடுத்து போயிடணும். அந்த ஒரு 5 நிமிஷம் நமக்கு ஒரு ஃபீல் தருதுல, அதுதான் அந்த பாட்டு. ஸோ ஃபுல் என்ஜாய்மெண்ட்டில் கேட்கக்கூடிய ஒரு பாட்டு தான். தேவா சாரும் சத்யராஜ் சாரும் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. நம்ம அது ஆக்சுவலாக நம்ம நிறைய சாங் மென்ஷன் பண்ணல ஆக்சுவலாக அவங்க இதில் ப்ரீவியஸ் எபிசோட்லேயும் மெலடிஸ்லேயும் நம்ம அவங்க காம்பினேஷனில் சொல்லலை. ஆனால் இந்த பாட்டு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு வைரலான ஒரு பாட்டு ஹிட் ஆச்சு, இது ஃபஸ்ட்டு தனுஷ்க்கு ஹிட் ஆச்சு அந்த பாட்டு, இது மன்மதராசா தீனா பண்ணியிருந்தாப்புல. அதை மாதிரி தான் வேணும்னு கேட்டு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே காம்பினேஷன் ஆஃப் சிங்கர்ஸ் தான், மாணிக்க விநாயகமும்
இவங்களும் லக்ஷ்மண் ஸ்ருதி மாலதி மேமும் உம்மா உம்மம்மா கொரியோகிராஃபி அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேற இருக்கும். எப்பா செம்ம ஜாலியாக அந்த படம். அந்த எபிசோடு வந்து ஜாலியான ஒரு எபிசோடு தான், அடிதடின்ற படம் நினைக்கிறேன். உம்மா உம்மம்மா வந்து ஒரு ரகலையான பாட்டு தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாலியான ஒரு பாட்டு. அதுல அதில் சத்யராஜ் சாரை பார்க்கும்போது அவரோட டான்ஸ் மூமெண்ட்லாம் பண்ணாரு, அவரோட எனர்ஜியே வேற இல்லை. அது ஒரு என்ன சொல்கிறது, அதெல்லாம் யோசிச்சதே கிடையாது. ஃபுல் என்னன்னா நம்ம ஸ்க்ரீனில் வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இஷ்டத்துக்கு ஒன்று ஆடிட்டு இருப்பார் அந்த பாட்டில், வேற ஜாலியாக இருக்கும். இப்போ நம்ம பேசுனது எல்லாமே அவரோட ட்ரெடிஷ்னல் கானாஸ் அந்த மாதிரி இல்லை, அவரோட வாய்ஸில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை தவிர்த்து 1-2 ஃபங்கி ட்ராக்ஸ் இருக்குது. நம்ம அந்த ரெண்டே எனக்கு ஆன் டாப் ஆஃப் மைண்டில் இருக்கிற 2 ட்ராக் மட்டும் பேசிதான் நினைக்கிறேன். ஒன்று எனக்கு வைராஜா வை ஃப்ரம் பஞ்சதந்திரம், வாய்ப்பே கிடையாது, பஜன் பஜன். அதெல்லாம் வந்துட்டு அந்த படத்தோட மூடுக்கு வந்து வேற லெவலில் எடுத்து கொடுத்த ஒரு பாட்டு எனக்கு. அதனால அது எப்போ கேட்டாலும் ஜாலியாகிடலாம் அந்த மாதிரி. அதை தவிர்த்து அகைன் நம்ம தேவா சார் அண்ட் சுபாஷ் சாரோட காம்பினேஷன் வந்து வேற லெவலில் நினைக்கிறேன். ஏழையின் சிரிப்பில் பேசணும், நினைவிருக்கும் வரை அவர் தான் 1, 2, 3ன்னு ஒரு படம் பண்ணாங்க. ஆமாம் ஆமாம், பிரபுதேவா, ராஜசுந்தரம் சார், நாகேந்திர பிரசாத். ஸோ அவங்க 3 பேருமே ஜோதிகாவை லவ் பண்ணுற சீக்வன்ஸு. ஆல்சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேலஞ்சாக இருப்பாங்க. ஆமாம், ஒரு சேலஞ்சாக இருப்பாங்க. ஸோ இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 3 பேருக்குமே சாங் இருக்கும், 3 பேருக்குமே ட்ரீமு. ஆமாம், இதில் அல்டிமேட் என்னன்னா பிரபுதேவா சாருக்கு ட்ரீமுக்கு இவங்க 2 பேரும் தான் ட்ரீம் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் கண்ணு விஷுவலி சேலஞ்சுன்றதுனால அவரை வந்து அவருக்கு பதிலாக இவங்களே வச்சுப்பாங்கன்ற ஒரு போர்ஷன் இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, இந்த டண்டனக்கா நக்கான ஒரு பாட்டு இருக்கும், வேற லெவல். அதுலேயும் அந்த ஓப்பனிங் பிஜிஎம்லாம் வந்து ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிங்க. டர 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 ஆஹா ஆஹா அப்படின்னு தான் போகும் சாங்கு. வேற லெவல் ஜாலியோ ஜிம்கானா அப்படின்னு அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். அது மேல் சிங்கர் எனக்கு யாருன்னு தெரில ஆக்சுவலாக. ஸ்பாட்டிஃபைல ஆக்சுவலாக அது சுரேஷ் பீட்டர்சன் போட்டிருக்கு. ஆனால் கேட்கும் போது எனக்கு உண்மையே வருது, பாட்டு கேட்டாலே இது உண்மை தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஸ்பாட்டிஃபைல சுரேஷ் பீட்டர்சன் போட்டிருக்கு, அது என்னன்னு தெரில எனக்கு. ஓகே, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்யூ அரவிந்த். ஒரே ஒரு ஃபோன் காலில் வந்து தேவா சார் பற்றி, அவரோட மெலடிஸ் பற்றி, அவரோட கேரக்டர் பற்றி, அவரோட கானாவை பற்றி நிறையாவே எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. பாட்டுக்காரன் லிசனர்ஸ்லாம் கண்டிப்பாக இதை கேட்டு சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேவா சார் பற்றி தெரியாத விஷயங்களை தெரிஞ்சிருப்பாங்கன்னு நம்புகிறேன். தேவா சார் இந்த பாட்டு தேவா பண்ணாரா அப்படின்னு ஏதாவது நினைக்கக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு நீங்கள் அந்த பாட்டை கேட்டு தேவா சாரை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அரவிந்த், தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு த ஷோ. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நான் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் பாட்டுக்காரன் பிளாக் ஸ்பாட்டாக இருக்கும் போதுலேருந்து ஐ லவ்ட் இட். எனக்கு நீ அதில் ஐடென்டிட்டி ரிவீல் ஆகாமல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக பாட்டுக்காரன் பிளாக் ஸ்பாட்டாக இருக்கும் போது. ஸோ ஒன்ஸ் வாய்ஸ்ன்னு வந்தோன்னா இது சுதர்வியாசன் மாறிடுச்சு. ஸோ அதுலேருந்து நான் கீன் ஃபாலோவர் ஆஃப் பாட்டுக்காரன். ஏன்னா எனக்கு நான் அவங்க கூட கனெக்ட் ஆனது மியூசிக்னால தான். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டு நாங்கள் இதை பேசிக்கிறோம். ஏன்னா நான் பர்சனலாக எனக்கு சுதர தெரிய வந்தது காரணம் ஆர்குட் டேஸ். ஆமாம், இதை பற்றி அவன் அந்த கம்யூனிட்டிஸ் பற்றி அவனோட ஃபர்ஸ்ட் ஷோவில் சொல்லியிருப்பான். லைக் ஃபர்ஸ்ட் எபிசோடில் யுவன் கம்யூனிட்டி அண்ட் ஹாரிஸ் கம்யூனிட்டி இதெல்லாம் இருக்கும். ஹாரிஸ் வர்சஸ் யுவன் கம்யூனிட்டின்னு நினைக்கிறேன். அதில் தான் நான் சண்டை போட்டுருவேன். அதில் தான் ஃபஸ்ட்டு நான் சுதரை கம் அக்ராஸ் பண்ணது. நான் சுதர் என்னோட ஒரு எல்டர் பர்சன் நினச்சேன். நான் அவனை ஒரு 5 வருஷம் அவனை பார்த்தது கிடையாது. ஒரு 3 வருஷம் இருக்கும், 3 வருஷம் பார்த்தது கிடையாது. ஸோ அது வரைக்கும் நான் அவனை அண்ணான்னு தான் கூப்பிட்டு இருந்தேன். அண்ணான்னு கூப்பிடுவான், ஃபோனில் வந்து சித்தப்பான்னு கூப்பிடுவான். இல்லை ஃபஸ்ட்டு அண்ணான் தான் ஆரம்பிச்சது. நேரில் யுவன் கான்சர்ட் நினைக்கிறேன், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவனை பார்த்தேன். இப்படிக்கான இருக்க இவனையா நம்ம அண்ணான்னு கூப்பிட்டோம். இல்லை இந்த போக்கிரியில் வரும் தெரியுமா, இவனை நம்பி எப்படி இவ்வளோ பெரிய ஆளாக கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவன் மியூசிக்கை பற்றி ரசித்து பேசுகிற விஷயங்களாகட்டும், அப்போயே இப்போ பாட்டுக்காரன் பிளாக் ஸ்பாட் தவிர்த்து அவன் அப்போயே ஒரு சாங் பற்றி டீட்டெயிலாக எழுதும் போது நிஜமாலே ஐ தாட் ஹீ இஸ் மோர் மெச்சூர்டு. ரொம்ப ரொம்ப வயசானவர் தான் நினைக்கிறேன் இவர். ஏன்னா அவன் எழுதுகிற ஸ்டைல் எனக்கு அப்படி இருந்தது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆளால் தான் அப்படி எழுத முடியும்னு நினச்சேன் நான். ஸோ அவன் அப்படி எழுதும் போது நான் நேரில் பார்த்ததும் இந்த சின்ன பையனாக இப்படி எழுதிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஸோ அப்படி தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சது. ஸோ தேங்க்ஸ் டு ஆர்குட் அண்ட் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாஸ் அப்படி தான் நாங்கள் 2 பேரும் வந்தோம்.
ஸோ மியூசிக் பற்றி நான் பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரொம்ப ரசிக்கிற ஒரு ஆள், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப், நானும் ரொம்ப பயஸ்டான ஆள் தான். எனக்கு நான் சொன்ன மாதிரி நான் ஒருத்தரை ரொம்ப புகழ்வேன், இல்லைனா எனக்கு ஒரு கம்போசர் மேலே என்ன தான் பண்ணாலும் எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. ஒரு சில கம்போசர்ஸ் கூட அது இட் ஹேப்பன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருக்காது, அது இதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு அன்பயாஸ்டாக டோட்டலாக மியூசிக்னால் அதை நான் நல்லா இருந்துச்சுன்னா எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நான் அதை லவ் பண்ணுவேன்னு நினைக்கிற ஒரு ஆள். நம்ம நிறைய பேரை வந்து ஒரு மெமரிஸ் வச்சுருப்போம் இல்லையா, இந்த சாங் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் அந்த மெமரியில் இருப்பாங்க, நமக்கு லைஃப் லாங்காக இருப்பாங்க. கண்டிப்பாக எனக்கு சுதிர் வந்து ஒரு 100 பாட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பான். அதனால நான் அவனை கடைசி வரைக்கும் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஆஸ்பெக்டாகவே ஃப்ரெண்ட்ஸுன்றதை தாண்டி நான் ஏதாவது ஒரு பாட்டு கேட்டேன்னா அதில் சுதிர் இருப்பான். எனக்கு என் ப்ளேலிஸ்ட்லேயே பாதி பாட்டு அவனோட ப்ளேலிஸ்ட்டே நான் முக்கால்வாசி ஃபாலோ பண்ணுறேன். அதனால் அது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். எனக்கு சில பாட்டுகள் ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். அந்த பர்சனலான விஷயத்துக்கு காரணம் சுதிர்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சாங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை விட ஒரு சிறந்த ஒரு க்ளோஸ்னஸ், அது ஒரு கோட் கூட இருக்குது, பீப்புள் ஹூ இன்ட்ரடியூஸ் நியூ மியூசிக் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அரவிந்தும் எனக்கு பயங்கரமான தேவா சார் சாங்ஸு, இளையராஜா சார் சாங்கோட நிறைய அண்டர் ரேட்டட் சாங்ஸ் எல்லாம் எனக்கு அவன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணான். ஸோ அதனால் மியூசிக்னால நாங்கள் பாண்டானாலே எங்கள் பாண்ட் வந்து ரொம்ப திக்கு. ஏன்னா நான் அரவிந்த் கூட வந்து அரவிந்த் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அவன் என்னோட ஆர்குட் ஃப்ரெண்ட். எனக்கு இன்னொரு மியூச்சுவல் த்ரூ தான் அரவிந்தியே தெரியும். அப்படி இருந்தும் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே பயங்கரமாக பாண்ட் ஆனோம். அதுக்கு முக்கியமான காரணம், ஒரே ஒரு காரணம், மியூசிக் மட்டும்தான். மியூசிக் கனெக்ட்ஸ் யூ லைக் எனிதிங். அது வந்து ஒரு சுப்பீரியர் பவர் மியூசிக் இருக்குது. அது நிஜமாலே ஒரு நம்ம கண்ட்ரோலில் கிடையவே கிடையாது. இவரை நம்ம பிடிக்கும், இவரோட நமக்கு செட் ஆகும் அப்படின்றது வந்து ஒரு மியூசிக் டேஸ்ட்டுன்றதை வச்சு நம்ம சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒருத்தருக்கு டோட்டலாக கான்ட்ராஸ்டான டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதை பற்றி இது கிடையாது. பட் நிறையா சிமிலாரிட்டிஸ், நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. இந்த ஒரு பாட்டு வேறு லாங்குவேஜ், நான் நிஜமாலே தமிழுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்தேன் மேக்ஸிமமாக. எனக்கு ஹிந்தி, தெலுங்கு, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும் ஓப்பன் பண்ணது, சில ஆங்கில பாடல்கள் அப்படி இப்படின்னு எல்லாமே ஓப்பன் பண்ணது எனக்கு சுதிர் தான். ஸோ ஒரு கேட்வே மாதிரி எனக்கு மியூசிக். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இந்த ஒரு எபிசோட் மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மெனி மோர் டு கம். ரொம்ப ஃபார்மலாலாம் பேசிக்கிட்டு இருக்காடி. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அரவிந்த் ஒரு விஷயம் சொன்னால் நான் வந்து அன்பயஸ்டாக இருப்பேன்னு, அது சத்தியமாக கிடையாது. நான் வந்து பயங்கரமான பயாஸ்ட் கை முன்னாடி. அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி வந்துருச்சு சித்தப்பா. அதுக்கப்புறம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணும்போது நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு சாங் உருவாகிற விதம், ஒரு டியூன் எவ்வளோ சிரமப்படுறாங்க, அது எப்படி ஓகே ஆகுது, அதில் எத்தனை பேரோட ஈடுபாடு இருக்குது, எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே நல்ல ஒர்க் தான். பட் அதுக்கப்புறம் இப்போது பயாஸ்டாக இல்லாமல் இருக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். அது பயாஸ்டாக இல்லாமல் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த பாட்காஸ்ட்டை கேட்டதுக்கு. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட்டில் இருக்கிற சாங்ஸ் எல்லாம் ஒரு ப்ளேலிஸ்ட்டாக பண்ணி ஃபீச்சர் பண்ணுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹைலைட்ஸில் எல்லா ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது, தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அகெயின். உங்களுக்கு பிடிச்ச தேவா சாரோட கானா சாங்ஸ் பற்றி எனக்கு எழுதுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கோ ட்விட்டர்லையோ ஏதோ ஒன்று. நீங்கள் கேட்டுருக்கீங்க, நான் சொன்னனால ஒரு பாட்டை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்களேன், அதை விட சந்தோஷம் எனக்கு ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க, மெசேஜ் பண்ணுறதுக்கு மனசு இருக்காது, எல்லாம் ஓகே. பட் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது எனக்கு ஒரு பயங்கர ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆல்சோ ஒரு சந்தோஷம். ஓகே, ஒரு தேவா சார் சாங்க இந்த பாட்காஸ்ட்டை கேட்டு அவங்க கேட்டாங்க அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு பாட்காஸ்ட்டில் அவங்கள சீக்கிரமே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன். நன்றி.